2025 சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கான ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போதான் ரிலீஸ் ஆச்சு. இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் யாரு எலிஜிபிள் அப்படின்னா சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதின 12th அரியர் பிரைவேட் கேண்டிடேட் இவங்க எலிஜிபிள். 12th ஸ்டூடெண்ட் 11th அரியர் இருந்துச்சுன்னா அவங்களும் எலிஜிபிள். இப்போ ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதா ரீடோட்டலிங் அப்ளை பண்றதா, ரீவேல்யூஷன் எப்போ அப்ளை பண்றது, ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்றது, இதை பத்தி பார்க்கலாம். நீங்க எழுதின ஆன்சருக்கெல்லாம் மார்க் கம்மியா போட்டிருந்தாங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. ஏதாவது ஆன்சருக்கு மார்க் போடாம இருந்துச்சு அப்படின்னா அது ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நீங்க ரீடோட்டலிங் தான் அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணும்போது அங்க ஒரு தடவை இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். டோட்டல் மார்க்ல மிஸ்டேக் இருந்துச்சு, அதாவது டோட்டல் மார்க் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். உங்க ஆன்சரை கரெக்ட் பண்ணி ஆனா மார்க் போடாம இருந்துச்சு அப்படின்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். உங்க ஆன்சருக்கு மார்க் கொடுத்திருக்காங்க ஆனா அந்த மார்க் ஃப்ரண்ட் பேஜுக்கு வரல, மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். உங்க ஆன்சர் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆன்சர் கரெக்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். அப்ளை டேட் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை 11 மணிக்கு மேல, அதாவது இன்னைக்கு தான். இன்னையிலிருந்து நாளைக்கு ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 o'clock தான் நீங்க அப்ளை பண்ணணும். எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏடி ஆபீஸ் இல்லைன்னா சிஓ ஆபீஸ். ஆல்ரெடி நீங்க ஸ்கேன் காப்பி எங்க அப்ளை பண்ணீங்களோ அங்கதான் அப்ளை பண்ணணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூஷனுக்கு 505 ரூபாய் ஒரு சப்ஜெக்டுக்கு. ரீடோட்டலிங் பொறுத்த வரைக்கும் பயாலஜி அதாவது உயிரியல் சப்ஜெக்டுக்கு 305 ரூபாய், மற்ற சப்ஜெக்டுக்கு 205 ரூபாய். 12th 11th இதோடைய ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லிங்க், அதாவது ஒரே லிங்க் தான் இருக்கு, அதுல 4 அப்ளிகேஷன் இருக்குது. எது வேணுமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க, பிரிண்ட் எடுத்துங்க, அதை ஃபில்அப் பண்ணி 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா இந்த ரீடோட்டலிங் ஃபார்ம். இதுல நல்லா பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்னு கொடுத்துருப்பாங்க, சப்ஜெக்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரீடோட்டலிங் அப்படின்னு கொடுத்து அந்த பாக்ஸை டிக் பண்ண சொல்லுவாங்க, அதுல அமௌண்ட் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது 3 காலம் கொடுத்திருக்காங்க. அது முதல் காலம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபவுண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் பிட்வீன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட். அதாவது உங்க ஆன்சர் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் ப்ரொவிஷனல் ஷீட்ல உள்ள மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பாக்ஸை டிக் பண்ணணும். ரெண்டாவது காலம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டோட்டல் மிஸ்டேக் இன் மார்க்ஸ் ஃபவுண்ட் இன் தி ஃப்ரண்ட் பேஜ். அதாவது உங்க ஆன்சருக்கு உள்ள மார்க்கை ஃப்ரண்ட் பேஜ்ல ஆட் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல அந்த பாக்ஸை நீங்க டிக் பண்ணணும். மூணாவது காலத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஆன்சரை கரெக்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அது எந்த பேஜ்ல எந்த கொஸ்டின் நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பாக்ஸ்ல எழுதணும். சில பேர் கேட்டிருந்தீங்க ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஆனா நீங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண மாதிரி சொல்லல. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாதவங்க ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியாது. 11th பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் காப்பி ஜூலை 28, 29 அன்னைக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். ஆகஸ்ட் 4 and 5 அப்ளை பண்ண 11th கேண்டிடேட் இப்ப அப்ளை பண்ண முடியாது. இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதோட ரிசல்ட் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா மினிமம் 1 வீக் ஆகும். இதோட ரிசல்ட்டை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 மெத்தட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்க எக்ஸாம் ரோல் நம்பர், இதுல யாராருக்கெல்லாம் மார்க்ல சேஞ்ச் இருக்கோ அவங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பரை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்க்ல எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னா அவங்க எக்ஸாம் ரோல் நம்பரை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம வேற புதுசா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்குன்னா மார்க் சேஞ்ச் ஆனவங்க மட்டும். ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணும்போது இந்த புது மார்க் தான் அப்டேட் ஆகி வரும். அடுத்த வீடியோல மற்ற அப்டேட் பத்தி பார்க்கலாம்.